வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறோம், என்ன தான் நாய்களை வீட்டுக்குள்ளே வளர்த்தாலும் அதுக்கும் வெளியே வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்ல. அதனாலே அந்த வீட்டு நாய்களோட ஓனர் எப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாரு பாருங்க. டேட்டிலே 4 முகமூடி மாதிரி டிசைன் பண்ணி போட்டு வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு முகமூடியில் வந்து நின்று அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துக்குது. இதனால யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. அப்படியே நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு நோட்டீஸும் ஒட்டி வச்சிருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற இந்த பெரிய பறவை முட்டை போட்டு அதை அடை காத்துட்டு இருக்கு. இதை நோட்டமிட்ட ஒரு நரி அங்கிருந்து வேகமா ஓடி வந்திருக்கு இந்த முட்டையை பிடுங்கி எடுக்கிறதுக்காக. நரிகளுக்கு இந்த பெரிய முட்டைகளை வேட்டையாடி சாப்பிடுறதுல அப்படி ஒரு அலாதி பிரியமா. நெருப்பு கோழியோட முட்டையை கண்டாலும் இது விடவே விடாதான். எப்படியாவது அதை துரத்தி விட்டுட்டு எடுத்து சாப்பிடலாமான்னு பாக்குமா. பறவைகளுக்கு முட்டையை சுற்றி இருக்கிற இந்த விலங்குகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதே பெரிய சவாலான விஷயம்தான். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல குளிக்கலாம் அப்படின்னு குளத்துல இறங்கியிருக்கு இந்த எருமை மாடு. ஆனா அந்த குளத்துக்குள்ள புலி ஒண்ணு பதுங்கி இருக்கிற விஷயமே அப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் எருமை மாடு சுதாரிச்சு இந்த புலி கிட்ட இருந்து தப்பி வந்ததுதான் பெரிய கதை. குட்டி மாடா இருந்தா இதுக்குள்ள வேட்டையாடியே முடிச்சிருக்கும். ஆனா இது கொஞ்சம் பெரிய மாடா இருந்ததுனால அதை சமாளிக்கிறதே கொஞ்சம் சிரமம் தான். அதுக்குள்ள சத்தம் கேட்டு சுத்தி இருக்கிற மத்த மாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துடுச்சு. இதுக்கு மேல கதை நடக்காதுன்னு புலியும் அந்த இடத்த காலி பண்ணி ஓடி இருக்கு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரு ஜோடி பறவைகளோட அழகான வாழ்க்கையை தான் பாக்குறோம். இதுல 3ஆவதா ஒரு பறவை அந்த கூட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இப்போ 2 ஆண் பறவைகளும் சண்டை போட்டு ஏதாவது ஒண்ணு தோல்வி அடையும். எது வெற்றி பெறுதோ அதுதான் இந்த கூட்டுக்கு சொந்தமாகும். பறவைகளோட வாழ்க்கை இந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமானது. இப்போ இந்த முட்டையை இந்த பறவையை அடகாக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து உட்கார்ந்து இருக்குதா. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல எப்பவும் பசி எடுக்கிற மாடா இருக்கும் போல பசி தாங்க முடியாம ராத்திரி நேரத்துல கூட புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தலையிலே டார்ச் லைட்டை கட்டி விட்டு இருக்காங்க பாருங்க. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பூனைக்கும் நாய்க்கும் நடக்கிற காமெடியை தான் பாக்குறோம். ஒரே வீட்டுல இருக்கிற இந்த பூனையும் நாய்களும் பண்ற அட்டகாசத்தை பாருங்க. இந்த பூனை அடிக்கிற மாதிரி போகுது. இந்த நாய் திரும்பி பார்த்ததும் நான் அடிக்கவே மாட்டேனேன்னு திரும்பிக்குது. இந்த பூனை கொஞ்சம் பயங்கரமான ஆளா தான் இருக்கு போல. மரத்துல ஏறி போய் அங்க இருக்கிற ஒரு பெரிய பல்லியை இழுத்து தூக்கிட்டு வருது. இந்த வேட்டைக்கார குணம் பூனைகள் கிட்ட எப்பவும் இருக்குமா? எப்போ வேட்டையாடும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. புலியோட மினி ஜெராக்ஸ் தானே இந்த பூனையே. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இந்த பறவையை எப்படியெல்லாம் பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. ஸ்நாக்ஸை கையில் எடுத்து சாப்பிடுறதுக்கு வருத்தப்பட்டு இதுக்கு இப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதுவே பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு வந்து அழகா ஊட்டி விடுது பாருங்க. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல சர்வசாதாரணமா நடந்து போயிட்டு இருந்த ஒரு குரங்க திடீர்னு பிடிச்சு இழுத்து வேட்டையாடின ஒரு முதலையை தான் பாக்குறோம். முதல்ல எப்போ எந்த இடத்துல பதுங்கி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அசையாம இருக்கும். கொஞ்சம் பெரிய குரங்கு தான். ஆனா பக்கத்துல இப்படி ஒரு சூழ்ச்சி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. இழுத்த வேகத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே நடு குளத்துக்கே கொண்டு போயிடுச்சு. இங்க இந்த வீடியோல ஒரு மானை வேட்டையாடுறதுக்காக பின்னாடியே துரத்திட்டு வந்த ஒரு பூமாவை தான் பாக்குறோம். மானும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அப்படியே துள்ளியே பூமாவை ஒரு பக்கமா தள்ளி விட்டுடுச்சு பாருங்க. பூமா ரொம்ப திறமையான விலங்கு தான். ஆனாலும் இந்த மான் கிட்ட எடுபடல. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த எருமை மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கு மெதுவா நுழைஞ்சு வந்த ஒரு கொமடோ டிராகனை தான் பாக்குறோம். கொமடோ டிராகனால இவ்வளவு பெரிய விலங்குகளை வேட்டையாட முடியாதுதான். ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கடிச்சு வச்சிருமா. இதோட வாயில இருக்கிற பாக்டீரியா வைரஸ் எல்லாம் சேர்ந்து கடிச்ச இடத்துல இருக்கிற அந்த காயத்தை ஆற விடாம இன்னும் பெருசாக்கிறோம். கடிப்பட்ட விலங்கு நோய்பட்டு அந்த காயமும் ஆறாம கடைசியில இறக்குற நிலைமைக்கே போயிருமா. அந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு வரும்போது இந்த கொமடோ டிராகன் ரொம்ப ஈஸியா அதை தாக்கி சாப்பிட ஆரம்பிச்சிரும். இந்த வீடியோல கரபரண்டு ஓடுற இந்த வெள்ளத்துல மாட்டிக்கிட்ட ஒரு டாக் தான் பாக்குறோம். அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல வந்த தண்ணியில பாறை மேல ஏறி உட்கார்ந்துடுச்சு. ரொம்ப அழகா மீட் எடுத்து கொண்டு வந்துட்டாங்க பாருங்களேன். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல அழகா நீச்சல் அடிக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம். இந்த குட்டி டாகுக்கு நீச்சல் தெரியாது. இருந்தாலும் இந்த பெரிய டாகை நம்பி அதோட முதுகில ஏறி உட்கார்ந்து இருக்கு பாருங்க. எங்க இந்த வீடியோல ஏதோ ஃபேஷன் ஷோக்கு நடந்து போற மாதிரி ரொம்ப அழகா ஷூ போட்டுட்டு நடந்து போற ஒரு சேவலை தான் பாக்குறோம். பாக்குறதுக்கே ரொம்ப காமெடியா இருக்குது இல்ல. செருப்பை போட்டுட்டு நடக்கிறதுக்கு தட்டு தடுமாறி போகும் அப்படின்னு பார்த்தா இது வேகமா ஓடவே ஆரம்பிச்சிருக்கு. பயங்கர கில்லாடி சேவலா இருக்கும் போலயே. செருப்பு போட்டதுக்கு அப்புறம் இதை கையிலேயே பிடிக்க முடியல பாருங்க. ஒரே ஓட்டமும் சாட்டமும் தான். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல கேட்டுக்குள்ள நுழைஞ்சு அசால்ட்டா வெளியே வர ஒரு பூனையை தான் பாக்குறோம். பூனைகள் என்னதான் உடம்பு குண்டா இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள நம்மளால நுழைய முடியுமா அப்படின்னு தலையை உள்ள நுழைச்சதுமே கண்டுபிடிச்சிருமா. நம்ம தான் இது உள்ள போயிட்டு வெளியே வந்துக்கிடாது அப்படின்னு நினைச்சு பயப்படுவோம். ஆனா பூனைக்கு அந்த பயமே இல்லை. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல கடல்ல இருக்கிற ஓர்கா டால்பின் மனிதர்கள் குளிக்கிற இந்த இடத்துக்கு மெதுவா விசிட் அடிச்சு வந்தது தான் பாக்குறோம். இது மனிதர்கள் கிட்ட ரொம்ப அன்பாவே பழகக்கூடியது. ஜோடியா வந்தது தான் ஆச்சரியமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.